ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஸ்நாக்ஸ் செய்கிறதுன்றதே பெரிய வேலையாக இருக்குங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதுவும் அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் நம்ம வீட்டிலேயே ஆரோக்கியமான முறையில் செய்து தரக்கூடிய ஒரு சூப்பரான சுவையான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் ஒரு தடவை செய்துட்டால் போதும், ஒரு 10 நாள் வரைக்கும் கூட வச்சுருக்கலாம், கெட்டு போகாதுங்க. இதை நம்ம முழுக்க கோதுமை மாவில் தான் செய்ய போகிறோம். நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ அந்த கோதுமை மாவில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவை வேறு ஒரு சின்ன பவுலில் மாற்றி வச்சுட்டு, இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 2 சிட்டிகை உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஒரு 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு இந்த மாவை நல்லா கலந்துட்டு தண்ணி விட்டு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இது எதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம சோடா எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவு, சர்க்கரை, இந்த 2 பொருள் இருந்தாலே போதும், சட்னி இதை செய்து முடிச்சிடலாம். இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து அளவுக்காக மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு மாவு போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாவோட அளவை கூட்டவோ குறைக்கவோ செய்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இதை முழுக்க கோதுமை மாவுலேயும் செய்யலாம், அல்லது கோதுமை மாவு பாதி மைதா மாவு பாதி சேர்த்தும் செய்யலாம். முழுக்க மைதா மாவுலேயும் செய்து கொடுக்கலாம். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக ஒரு 6 உருண்டை உருட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து எத்தனை உருண்டை எடுக்கிறோமோ அத்தனை லேயர் வரும். நமக்கு நிறைய லேயர்ஸ் வரும்போது அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தனியாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு இந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதுக்கு நெய், டால்டா இதெல்லாம் எதுவுமே தேவைப்படாதுங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு உள்ளே வைக்கிற அந்த மாவும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம உருட்டி வச்சுருக்க மாவை எல்லாமே கோதுமை மாவு தொட்டு நல்லா மெலிசாக நல்லா பெருசாகவே திரட்டிக்குங்க. எந்த அளவுக்கு நைஸாக உங்களால் தேய்க்க முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக தேய்ச்சி எடுத்துக்குங்க. இப்போ நான் நல்லா பெருசாக இந்த அளவுக்கு தேய்ச்சிருக்கேன். இப்போ இது மாதிரியே நம்ம எல்லா உருண்டைகளும் உருட்டி எடுத்துடலாம். இது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் 2 விதமாக செய்து கொடுக்கலாம். காரமாகவும் செய்து கொடுக்கலாம், அல்லது இனிப்பாகவும் செய்து கொடுக்கலாம். இதை நீங்கள் வெறுமனே இந்த மாதிரி செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஈவினிங் டைமில் டீ காஃபியோட ஸ்நாக்ஸுக்கு சர்வ் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க பிஸ்கெட்லாம் கேட்கும்போது இது கிட்டத்தட்ட பிஸ்கெட்டு மாதிரியே இருக்குங்க, அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா மாவும் திரட்டிட்டு அதுலேருந்து ஒரு சப்பாத்தி மட்டும் எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, எண்ணெயும் மாவும் கலந்தது, அதை வந்து எல்லா பக்கமும் கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் எல்லா இடத்துலையும் நல்லா தடவிடுங்க. இது மாதிரியே அடுத்த சப்பாத்தி இப்போ நம்ம மாவு தடவிட்டு அதுக்கு மேலே ஒரு சப்பாத்தி எடுத்து வச்சுட்டு அதுக்கு அடுத்து லேயரும் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இது மாதிரியே நம்ம ரெடி பண்ணியிருக்கக்கூடிய 6 லேயரையும் மாவு தடவி எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் எல்லா இடத்துலையும் தடவும் போது நமக்கு அந்த வெந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த லேயராக ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் அதை உடச்சி பார்த்திங்கன்னா உள்ளே அத்தனை லேயர்ஸும் தெரியும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட நம்ம பப்ஸுக்கெலாம் ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இதுவும். இப்போ இது மாதிரியே நம்ம எல்லா லேயரும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை நம்ம நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு இதை நம்ம திரட்டுற அளவுக்கு மடிக்க போகிறோம். இப்போ நம்ம எத்தனை லேயர்ஸ் இதில் வச்சுருக்கிறோமோ அதை விட நம்ம நல்லா ரோல் பண்ணும்போது நமக்கு அதிகமான லேயர்ஸ் கிடைக்குங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செய்து முடிச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா டைட்டாக ரோல் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு பாக்ஸ் ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி அழுத்தும் போது ரொம்ப வேகமாக அழுத்திடாதீங்க. அந்த உள்ளே கொஞ்சம் ஏர் இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த லேயர்ஸ் எல்லாம் வெந்து வரும்போது நல்லா பிரிஞ்சு அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். இது நீங்கள் வீட்டில் செய்ததுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ நல்லா லேயராக கிறிஸ்பியாக வருங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செலவும் ரொம்ப கம்மி. இதை நம்ம ஒரு தடவை செய்துட்டோம்னா 10 நாள் வரைக்கும் கூட குழந்தைங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்போ இதை நல்லா மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியம் திக்னஸுக்கு இதை திரட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா இது ரொம்ப மெலிசாக திரட்டவும் முடியாது. உங்களுக்கு திரட்டும் போது அந்த லேஸ் நம்ம மடித்தோம் இல்லைங்களா, அது வந்து அப்படி பிஞ்சு வர்ற மாதிரி வரும். அதனால் ஓரளவுக்கு மெலிசாக திரட்டிக்குங்க.
இப்போ இந்த அன்னிவனாக இல்லை ஓரங்களை மட்டும் நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இந்த கட் பண்ண இதையும் நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்ல. பொரிச்சு குழந்தைங்கிட்ட கொடுத்தோம்னா அப்படியே சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ லேயராக கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதை வந்து உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். டைமண்ட் ஷேப்லேயோ அல்லது ஸ்கொயர் ஷேப்லேயோ கட் பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே பொரிச்சு எடுக்க வேண்டியதாங்க. இப்போ நான் இதை எல்லாமே வந்து ஒரு செவ்வக ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு தனியாக மாற்றி எடுத்து வச்சுருங்க. இப்போ பாருங்கள், இது அந்த மாவுலேயே தெரியும் பாருங்கள் நம்ம அந்த எத்தனை லேயர்ஸ் மடிச்சிருக்கிறோன்றது. கொஞ்சம் கூட டால்டா, சோடா உப்பு இதெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக செய்துடலாங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு தனியாக மாற்றி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்குங்க. இதை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிக்காதீங்க. முழுக்க முழுக்க மிதமான தீயில் வச்சு பொரிங்க. லோ ஃப்ளேம்லேயே வைக்க வேணாம், ஹை ஃப்ளேம்லேயே வைக்க வேணாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து இந்த எண்ணெயில் இருக்கிற சலசலப்பு ஃபுல்லாக அடங்கணும். அது வரைக்கும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக வெந்து கிடைக்கும். இது நான் வந்து முழுக்க முழுக்க கோதுமை மாவில் செஞ்சுருக்கேன். நீங்கள் கோதுமை மாவும் மைதா மாவும் சேர்த்து செய்யும்போது ஒன்றுமே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதேமாதிரி முழுக்க முழுக்க மைதாவில் செய்யும்போது நம்ம ஸ்வீட் பப் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி இருக்கும் இது. இப்போ பாருங்கள், நல்ல பிஸ்கட் மாதிரி இருக்குது பாருங்கள். இது அப்படியே சாப்பிட்றதுக்கே அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு சர்க்கரையில் கோட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை இப்படியே கூட குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு கொடுக்கலாம். இதை அப்படியே சாப்பிட்றதுக்கே நல்ல பிஸ்கட் மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். மாவு பிணையும் போது நீங்கள் இந்த மாதிரி ஸ்வீட்டில் கோட் பண்ணலைன்னா கொஞ்சமாக ஓமம் சேர்த்துட்டு இதை பொரிச்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எண்ணெயில் இருக்கிற சலசலப்பு ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி மீதி இருக்கிற மாவையும் பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது நல்லா இது ஆறட்டும். இது கொஞ்ச நாளைக்கு சூடு ஆறட்டும். அதுக்குள்ளே இதுக்கு மேலே கோட்டிங்காக நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம 1 கப்பு மாவு எடுத்தோம் இல்லைங்களா, நான் இன்றைக்கி ஒரு 3/4 கப் அளவுக்கு தான் சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ இந்த சர்க்கரை முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து நுரைச்சி வரும் பாருங்கள், அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுடுங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்து நுரைச்சி வரும்போது நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு திக்கான கம்பி பதத்தில் இருக்கும். இது நல்ல திக்காகணும். இந்த சுகர் சிரப்பை வந்து நல்ல திக்காகினதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு ஆற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பிஸ்கட் எல்லாமே இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்ல ஒரு 2 கலர் நீங்கள் கிளறிட்டே இருக்கும்போதே அந்த சர்க்கரை வந்து நல்லா உறைஞ்சி போயிடா பாருங்கள், நல்லா உறைஞ்சி போய் வெள்ளையாக வர ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜ் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது சூடாக இருக்கும்போதே தனித்தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா இது ஆற ஆற ஒன்றுமே நல்லா கிறிஸ்பி ஆகிட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கரகரன்னு இருக்குங்க. இப்போ இதிலேருந்து நான் ஒன்று எடுத்து உடச்சி காமிக்கிறேன். அவ்வளோ கிறிஸ்பியாக அந்த லேயர்ஸ்லாம் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுங்க, அப்புறம் பேக்கரி பக்கமே போக மாட்டாங்க. அவ்வளோ கிறிஸ்பியான நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுதுங்க. கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.